எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறும் தைரியம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னா, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் பலன் நிச்சயம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகைகளை சரி செய்ய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மன நிறைவை தரும். வீடு, நிலம், வாகனம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உங்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நான் தான் டான், நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கெத்தா வாழ ஆரம்பிப்பீங்க. அதுக்கு காரணம் சூரிய பகவான் தான். இந்த தடவை கண்டிப்பாக 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோடு சேர்ந்து செயல்பட போகிறார். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி எல்லாரும் ஒரே இடத்துல கூட்டு சேர்றது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலனை கொடுக்கும். நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நிறைய முயற்சிகள் செய்வீங்க. கடன் எல்லாத்தையும் அடைக்க வாய்ப்பு உண்டாகும். புது புது ப்ராஜெக்ட் வரும். நல்ல மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். நிறைய நல்லது நடக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, நிறைய போட்டிகள் உருவாகும். உங்களுக்கு இணையான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பயத்தையோ இல்லை பீதியையோ கிரியேட் பண்ணும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் சமாளித்து உங்களுக்கு போட்டியாக வந்த ஆளை ஓட விட்டுருவீங்க. அதே மாதிரி நெருங்கின நண்பர்கள்கிட்ட பேசும்போது பார்த்து கவனமாக பேச வேண்டும். நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றை பேசிட்டு அப்புறம் வாயால் கெட்ட கதை ஆயிடும். இந்த தடவை 2ஆம் இடத்துல கேது வரும்போது வருமானத்தில் ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை பேசும்போது ஏதாவது மாற்றி மாற்றி பேசுவீங்க, இல்லை அமைதியாக ஆயிடுவீங்க. இது ரெண்டுமே இந்த தடவை நடக்கும். எதையாவது பேசி பேசி டென்ஷன் ஆவீங்க, இல்லை பேசாமல் இருந்து அடுத்தவங்களை டென்ஷன் ஆக்குவீங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, நீங்கள் தப்பாகவே சொல்ல மாட்டீங்க. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லது சொல்லுவீங்க. ஆனால் அதை அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த விஷயம் வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸில், வெளி வட்டாரத்தில், பெரியவங்களில் இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் சொல்லி வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் மென்டல் டார்ச்சர், டிப்ரெஷன் எல்லாம் வரும். அவன்லாம் என் தகுதிக்கு ஒன்றுமே இல்லாதவன், அவன்லாம் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கஷ்டம் வந்துட்டு போகும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையில்லாமல் யாரையும் எடை போடாதீங்க. உங்களுக்கு ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. நம்பர் 1, பொறுமை தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்குது. நம்பர் 2, யாருக்கு அட்வைஸ் பண்ணாலும் யாரும் உங்கள் பேச்சை கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி எதுக்கு வேண்டாம், விட்டுருங்க. எவ்வளவோ அடி வாங்கினாலும் சரி, கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. என்ன செய்ய, உங்கள் குணம் அப்படி. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் வீடு உண்டுன்னு இருக்கிறது
உங்களுக்கு நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வரதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிற போது கொஞ்சம் நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு தடை வர வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக எடுத்த உடனே ஐயோ ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குன்னு தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அடுத்து 4ஆம் இடம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் அதிகரிக்க போகுது. ஏன்னா செவ்வாயோட பார்வை 3ஆம் இடத்துல விழுகுது. அப்படிங்கிறதுனால தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நீங்கள் தொடுறது எல்லாமே சக்ஸஸ், பார்க்குற வேலை எல்லாமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு முயற்சி எடுக்கணும். நீங்கள் முயற்சி எடுக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. இப்போ முயற்சி பண்ணுறதற்கான நேரம் சரியாக இருக்குது. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அந்த வகையில் இந்த நேரம் உங்களுக்கான நேரம், அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5ஆவது இடத்துல ராகு வர்றதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் வம்பு வழக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷாராக இருங்க. அடுத்து உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா ஹெல்த் பிரச்சனை சரியாக போகுது. அதே சமயம் இவ்வளோ அடி வாங்கின பிறகும் தேவையில்லாமல் திரும்பவும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த தடவை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரிகிறதுக்கு ரெடியாக இல்லை. உங்களுக்குன்னு 4-7 பேர் பிரச்சனை பண்ண வரத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேணாம். எப்போவுமே சிங்கம்தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்த 30 நாட்கள் பொறுமை தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்குது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை, சூப்பராக படிப்பாங்க. 20 வயசுல இருந்து 40 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டம். நிறைய அனலைஸ்மெண்ட்டு நடக்கும், செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டு நடக்கும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனோட அந்த சந்திர வீடு உங்களுக்கு 1ஆம் வீடாக வந்து 7ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்கும்போது வாவ் செம டைம், சான்ஸே இல்லை. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்க போகுது. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பண வரவில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது. இந்த வயசுக்காரங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பார்க்கறதுனால நல்ல திருமண பலத்தை கொடுக்குது. கண்டிப்பாக திருமணத்துக்கான யோகம் 100% நல்லா இருக்குது. பண ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போகுது. ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம், கொஞ்சம் கர்வம் தலைமைக்கு ஏறாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 40 வயசில் இருந்து 60 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு முடி வயிறு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு ஒரு யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது, டாக்டர்கிட்ட போயிட்டு வர மாதிரியான சில விஷயங்கள் உருவாகும். இந்த 50 வயசில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மெனபாஸில் கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு லேடி டாக்டரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியன் இருக்கும்போது நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் தள்ளி போடாமல் அந்த வேலையை பார்க்குறது நல்லது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. நிறையா பிளான் போடுவீங்க. இந்த தடவை புதன் குருவோடு சேர்ந்த அமைப்பு கஜலட்சுமி யோகத்தை உருவாக்குறதுனால பணம் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக எண்ணமாக இருக்கும். ஆனால் பேசிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு செயலில் இறங்கிடுங்க. ஏற்கனவே கூட்டு சேர்ந்து நம்ம என்ன அடி வாங்கியிருக்கோம், 2.5 வருஷமாக பட்டாச்சு. திரும்பவும் அது வேணுமாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ்
ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்க போகுது. அலைச்சல்ல இருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு மண்டை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் 2ஆம் இடத்துல கேது தான் இருப்பார். வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமைப்பில் கேது தனியாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டார். ராசிநாதன் 2ஆம் வீட்டு அதிபதி வரும்போது 2ஆம் வீடு தான் குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் கேது உட்காரும்போது தேவையில்லாமல் குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறது, இல்லை நம்ம எங்காவது ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை கேது நிகழ்த்தி கொடுப்பார். ஸோ அதனால் இந்த தடவை குடும்பத்துக்காக ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது எல்லாம் நடக்க போகுது. நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அலைச்சல்களும் துன்பங்களும் தீர்ந்து அமைதி பிறக்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்கு. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, அவர் தான் உங்களுக்கு குரு. திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு இதெல்லாம் நன்மை தரக்கூடிய வழிபாடாக அமையும். வேலையில் இருந்த பளு எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கான பாதை தெளிவு கிடைக்க போகுது. சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மேலும் நீங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த மனதை கொண்டவர்கள். குடும்பத்தை தன் உயிராக நினைத்து பாதுகாக்கும் குணம் உங்களிடம் இருக்கும். பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைத்து உதவும் உயர்ந்த மனம் கொண்டவர்கள் நீங்கள். எந்த சூழ்நிலையிலும் உறவுகளை விட்டு கொடுக்காமல் காப்பாற்ற நினைப்பீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். பொறுமையும் இரக்கமும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும். உங்களிடம் நம்பிக்கை வைத்து பேசுபவர்களின் ரகசியங்களை பாதுகாப்பீர்கள். உழைப்பை மதித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கும். உங்கள் அன்பான அணுகுமுறை பலரையும் உங்களுடன் இணைக்கும். உங்கள் மனதில் இருக்கும் உண்மையான பாசம் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக அமையும். மேலும் குடும்ப பொறுப்பு உணர்வு மிகவும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு சிரமம் வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் முன்னேறுவீர்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உங்களிடம் இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் அன்பும் உங்கள் செயல்களில் மனித நேயமும் வெளிப்படும். உங்களுடைய பொறுமையை பலரும் பாராட்டுவார்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள். உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். உங்கள் உழைப்பால் குடும்பத்தின் மதிப்பை உயர்த்துவீர்கள். சமூகத்தில் நல்ல பெயரை பெறும் தகுதி உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். உங்கள் நல்ல குணங்களே உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அது மட்டுமில்லாமல் இன்றைய தேதி முதல் அடுத்த 15 முதல் 48 நாட்கள் வரை மாணவர்களின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இதுவரை புரியாமல் இருந்த பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் கூடுதல் கவனத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் சாதகமான மாற்றம் ஏற்படும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். படிப்பில் ஏற்பட்டிருந்த சோம்பல் குறைந்து ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவு மாணவர்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். புதிய கல்வி வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய அடித்தளம் உருவாகும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நேர்காணல் தொடர்பான அழைப்புகள் வரும். உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் வேலை வாய்ப்பு அறிமுகம் கிடைக்கும். அரசு வேலை முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் படிப்படியாக குறையலாம். தனியார் நிறுவனங்களில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரில் வேலை தேடுபவர்களுக்கும் சாதகமான தகவல்கள் வரலாம். புதிய துறையில் முயற்சி செய்ய நினைப்பவர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம்.
உங்கள் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்வது நல்ல பலனை தரும். மனதில் இருந்த வேலை தொடர்பான கவலைகள் குறையத் தொடங்கும். அதே நேரத்தில் வேலை செய்து வருபவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் செய்து வரும் பணியில் மேலதிகாரிகளின் கவனம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான பேச்சு நடைபெறலாம். சம்பள உயர்வுக்கான முயற்சிகள் சாதகமாக நகரும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணி சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். புதிய பொறுப்புகளை நிதானமாக ஏற்றுக்கொள்வது நல்லது. உங்களுடைய உழைப்பு எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் வாய்ப்பு உள்ளது. பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழிலில் இருந்த சிறிய தடைகள் படிப்படியாக விலகும். புதிய பொருட்கள் அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு உருவாகும். தொழில் கூட்டாளிகளுடன் நல்ல புரிதல் ஏற்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். போட்டியாளர்களை சமாளிக்க தேவையான தைரியம் உருவாகும். தொழில் தொடர்பான புதிய தொடர்புகள் உருவாகும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் பண வரவு நல்லபடியாக சீராகும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன் தொடர்பான சுமைகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். சேமிப்பில் கவனம் செலுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது எதிர்காலத்தில் நன்மையை தரும். குடும்பத்தில் முக்கியமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணத்தை பிறருக்கு கொடுக்கும் முன் சிந்திப்பது மிக அவசியம். பொருளாதார நிலை மெதுவாக வலுப்பெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் வர வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தினர் மூலம் திருமண முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாட்களாக தாமதமாகி வந்த திருமண பேச்சு மீண்டும் நடைபெறும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும். மனதில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்கால வாழ்க்கை குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குடும்ப சம்மதத்தை பெறுவதற்கான சூழல் உருவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கும். ஒருவருடைய கருத்தை மற்றொருவர் மதிப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு முக்கியமான நேரத்தில் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறையும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களின் எதிர்காலத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுக்கள் வரலாம். வீட்டில் ஒற்றுமையும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். அதேபோல் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுக்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஆவணப்பணிகள் முடிவுக்கு வரலாம். சொத்து தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஆவணங்களை சரிபார்ப்பது நல்லது. வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே வாகனம் வைத்திருப்பவர்கள் பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கலாம். விசா அல்லது வேலை தொடர்பான முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மற்றும் நகர்வுகள் உருவாகும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு நல்ல காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். உங்களுடைய
அனுபவம் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். சில தடைகள் எதிர்பாராத நேரத்தில் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் சில முக்கியமான தருணங்களில் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் அவசர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது வேகத்தை குறைத்து செல்வது நல்லது. இரவு நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது பாதுகாப்பானது. இது ஒரு விபரீதமான எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நன்மையை தரும். தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையில் கொண்டை கடலை அல்லது மஞ்சள் கலந்த சாதம் தானமாக வழங்கலாம். ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். மேலும் வியாழக்கிழமை அன்று ஆலமரம் அல்லது அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். பெரியோர்கள் மற்றும் குருமார்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. முக்கியமாக வியாழக்கிழமை அன்று ஏழை அல்லது பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்குவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பரிகாரமாக அமையும்.